இந்த வீடியோல ஒரு மூவி ரெக்கமெண்டேஷன் தான் பார்க்க போறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு பார்த்த படம் தான் ஸ்ட்ரீட் 2. நிறைய பேர் இந்த படம் ஓடினதுக்கு காரணமே ஸ்ரதா கபூர் தான் சொல்லுவாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பயங்கரமா ஹோல்ட் பண்ணி கொண்டு போனது தலைவர் ராஜ்குமார் ராவ் தான். பாலிவுட்ல என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஆக்டர்னா நான் யோசிக்காம சொல்ற ஆளு ராஜ்குமார் ராவ் தான். ஏன்னா எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே சூப்பரா பண்ணுவாப்ல. மாலிவுட்டுக்கு ஒரு ஃபகத் ஃபாசில் மாதிரி பாலிவுட்டுக்கு ஒரு ராஜ்குமார் ராவ். ஸோ அந்த படத்தோட என்னோட ஒப்பீனியனை தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சீக்வல், ஆல்சோ மேட் டாக் சூப்பர் நேச்சுரல் யூனிவர்ஸ்ல 4வது படமா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 3 படங்களோட ட்ரிவியாவை மட்டும் சொல்லிடுவேன். அதை வச்சு நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மூவி ஸ்ட்ரீ. அந்த படம் செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சூப்பரா இருக்கும், ஜாலியா இருக்கும், காமெடியாவும் இருக்கும். அளவுக்கு ஹாரர் இருக்காது, பட் ஹாரர் எலமெண்ட்ஸை இன்ட்ரெஸ்டிங்கா யூஸ் பண்ணியிருப்பாங்க. காமெடி இஷ்டமேனி கிரிஞ்சா எழுதாம இன்ட்ரெஸ்டிங்கா கேரக்டர்ஸை வச்சு சூப்பராக எழுதியிருப்பாங்க. அந்த படம் நல்லா இருக்கும். என்னோட ரேட்டிங் 7.5 out of 10. பேடியா எனக்கு ரொம்பவும் பிடிச்ச படம். ஃபர்ஸ்ட் 1.5 மணி நேரம் செம காமெடியா ஜாலியா ஃபன்னா இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அடுத்து ஒரு 1 மணி நேரம் ஒரு பயங்கரமா ஜேர்னர் ஷிஃப்ட் ஆகி பயங்கர சீரியஸா ஒரு எமோஷனலான டோனுக்கு மாறும். அந்த ஒரு ஜேர்னர் ஷிஃப்ட்டை சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அது சூப்பரா கன்வேவும் ஆகிருக்கும். அதே மாதிரி எனக்கு ஸ்ட்ரீயோட பேடியா படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா இருந்தாலுமே எனக்கோட ஃபேவரட் கேரக்டர்ஸ்னா 2 படத்துலயுமே கேரக்டர் சூப்பரா எழுதியிருப்பாங்க. பட் இருந்தாலும் ராஜ்குமார் ராவை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. தேர்ட் மூவி முஞ்சா படம் நான் இன்னும் பார்க்கல. பட் இருந்தாலும் ஸ்ட்ரீட் 2 பார்க்கறதுக்கு முஞ்சா படம் பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. அது அப்புறமா கூட பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த 2 படம் பார்த்தே ஆகணும். அப்பதான் ஸ்ட்ரீட் 2 என்ஜாய் பண்ண முடியும். ஏகப்பட்ட கேரக்டர் ரெஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் படத்தோட அப்படியே ஒரு கண்டினியூஷன் தான் பார்ட் 2. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 படத்தை பார்க்காம இந்த படத்தை உங்களால பார்க்கவே முடியாது. பேடியா பொறுத்த வரைக்கும் என்னோட ரேட்டிங் 7.8 out of 10. இப்போ ஸ்ட்ரீட் 2க்கு வந்தோம்னா ஸ்ட்ரீட் 1ஓட கதை ஊர்ல இருக்க ஆம்பளைங்க எல்லாம் அந்த பேய் தூக்கிட்டு போயிடும். ஸ்ட்ரீட் 2ல அப்படியே அந்த கதையை உல்டா பண்ணி கேர்ள்ஸ் எல்லாம் அந்த பேய் தூக்கிட்டு போற மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்க. பட் இஷ்டமேனிக்கு எழுதாம அந்த கதை எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஹானஸ்டா எடுக்க முடியுமோ அவ்வளவு ஹானஸ்டா எடுத்திருக்காங்க. இந்த படம் லிட்டரலி 900 crores நியர்லி கிராஸ் ஆயிருக்கு. ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கிராசிங் இந்தி மூவியா மாறி இருக்கு. எனக்கே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், எப்போ இவ்வளவு கலெக்ஷன் போகுது, அந்த அளவுக்கு ஒர்த்தா அவ்வளவு என்டர்டைனிங்கா இருக்குமான்னு நினைச்சுதான் பார்த்தோம். பட் ஒர்த்திட்டு செம என்டர்டைனிங்கா இருந்துச்சு, செம ஜாலியாவும் இருந்துச்சு. எல்லாருக்கும் அதே ஃபீலிங் வரணும்னு அவசியம் இல்லை. பட் எனக்கு படத்துல வர கேரக்டர்ஸ் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் நல்லாவே தெரியுங்கிறதுனால ரொம்ப கனெக்ட் ஆகி நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணி சின்ன சின்ன ஜோக்ஸை கூட என்னால் என்ஜாய் பண்ண முடிஞ்சது. ராஜ்குமார் சொல்ல வேணாம், அவர் கொடுக்குற ரியாக்ஷன், ஒரு சீன்ல அவர் கொடுக்குற ரியாக்ஷனை நம்மளால ரெப்ளிகேட் பண்ணவே முடியாது. எனக்கு தெரியும் நிறைய ஆக்டர்ஸாலே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஹியூமரா அவரோட ஃபேஸ்லேயே சூப்பராக கொண்டு வருவாப்ல. ஸோ அந்த விக்கிங்கிற கேரக்டரை அவரை தவிர யாராலையுமே பண்ணியிருக்க முடியாது. அதே மாதிரி ஜனா கேரக்டர் ஆகட்டும், பிட்டு கேரக்டர், இவங்க எல்லாருமே செமையா பண்ணியிருப்பாங்க. ஆல்சோ பங்கஜ் திரிபாத்தியும் ஒரு முக்கியமான ரோல் வருவாப்ல. அவர் கேரக்டரும் வேற லெவலில் இருக்கும், செம ஃபன்னா எழுதியிருப்பாங்க. ஸ்ரதா கபூர் பொறுத்த வரைக்கும் 2 படத்துலயுமே நல்லா எழுதப்பட்ட கேரக்டர்லாம் சொல்ல மாட்டேன். பட் அவங்க கதைக்கு தேவை எப்பவும் வர ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டர் தான். பயங்கர இதெல்லாம் கொண்டு போகல. அதே மாதிரி அவங்க கேரக்டர் செகண்ட் பார்ட்ல கொண்டு வந்து ப்ராப்பரா முடிச்சிருப்பாங்க. பட் அதுவுமே அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல. படம் ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா, போரே ஒரு சீன் கூட போர் அடிக்காது. நீங்க 10 சீன்ல 8 சீனுக்கு கண்டிப்பா சிரிப்பீங்க. அதுல 2 சீனுக்கு உளுந்து சிரிப்பீங்க. நானே நிறைய சீனை ரிப்பீட் பண்ணி எல்லாம் போட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் சச்சின் ஜிகா பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர்னு சொல்லலாம். அவரோட பாடல்கள் இருக்கு எல்லாம் தனி பிளேவர், ஒரு சூப்பரான ஒரு டோன் இருக்கும். அதை கேட்கவே இனிமையா நல்லா இருக்கு, வித்தியாசமா. ஸோ அவரோட ஒர்க்குமே இந்த படத்துல ரொம்ப முக்கியமானது. விஎஃப்எக்ஸ் ஒரு சில இடங்கள்ல அடி வாங்குறது தெரியுது. பட் இருந்தாலுமே அடுத்த படத்துல இன்னும் கொஞ்சம் ஹை பட்ஜெட் போட்டு எடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். படத்தை பொறுத்த வரைக்கும் விஎஃப்எக்ஸ் ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாம் நல்லா இருந்தது. பயங்கரமா சொல்ற அளவுக்கு இல்ல. பட் இந்த கதை இவ்வளவு சூப்பரா வந்ததுக்கு காரணம் டைரக்டர் அமர் கௌஷிக் தான். அவரு தான் பார்ட் 1 எடுத்தாரு. பேடியாவும் அவர் தான் எடுத்தாரு. காமெடி ஹாரர் படம்னா எப்படி எடுக்கணுங்கிறத இவரோட ரைட்டிங்ல இருந்து ஈஸியா கத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு சூப்பரா எழுதி கொண்டு போறாப்புல. எங்கேயுமே நமக்கு திகட்டல. அது ஒரு ஜேர்னரா நம்மளால என்ஜாய் பண்ண முடியுது. ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டுல பார்த்து பழகி போய் இத்து போன ஒரு ஜேர்னரை அதே தான் அவங்களும் எடுக்கிறாங்க. பட் நமக்கு பார்க்கும்போது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா காமெடி மொமெண்ட் வரும்போது நல்லா சிரிப்பு வருது. அந்த டைரக்டர் பயங்கரமாவே அதுல ஒர்க் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். ஆல்சோ ரைட்டர்ஸ்க்கும் அந்த கிரெடிட் கொடுத்தாகணும். ஈவன் பட் தான் எழுதியிருக்காப்புல, சூப்பரா எழுதியிருக்காங்க. ஹாரர் மூவில ப்ராப்பரா எப்படி காமெடிங்கிற விஷயத்த கொண்டு வரலாங்கிறத ரைட்டிங்ல பயங்கரமா கொண்டு வந்திருப்பாங்க இந்த படத்துல. பட் இந்த படத்துல நெகட்டிவ்னு சொல்லணும்னா கிளைமேக்ஸ்ல பயங்கர சூப்பர் நேச்சுரலா எங்கெங்கயோ போயிட்டாங்க. யூனிவர்ஸ்குள்ள எல்லாம் போய் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மாதிரி போயிடுச்சு. அது கொஞ்சம் ரீஜினலா ஃபர்ஸ்ட் பார்ட்ல எங்க ஆரம்பிச்சதோ அங்கேயே முடியற மாதிரி சூப்பரா முடிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்துல டக்குன்னு கிளைமேக்ஸ் மட்டும் ஏதோ சூப்பர் நேச்சுரலா ரொம்ப உள்ள போயிட்டாங்களோ, அது ஒரு சில இடங்கள்ல டக்குன்னு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆல்சோ வில்லனை கொஞ்சம்
கொஞ்சம் ஈஸியா முடிச்சிட்டாங்களோ, பயங்கரமா பில்டப் பண்ணி நல்லா தான் வந்துட்டு இருந்தாங்க. பட் கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் சப்பையா முடிஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆல்சோ ராஜ்குமார் ராவுக்கு ஏதோ பவர் இருக்குன்னு சொல்றாங்க. பட் அந்த பவரை பத்தி என்னன்னு ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் 3 பேர் சேர்ந்து படத்தை பயங்கரமா ஹோல்ட் பண்ணி கொண்டு போறாங்க. அதனால படத்துல நெகட்டிவ்ங்கிறது சொல்லலாம். பட் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எதுவும் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அவ்வளவு என்ஜாய் பண்ணி பாப்பீங்க. என்னோட ஹைலி ரெக்கமெண்டட் மூவி. இந்த படத்துக்கு நம்ம சேனலோட ரேட்டிங் 8.3 out of 10. ராஜ்குமார் ராவ் அவர் தான் ஷோ ஸ்டீலர். எனக்கு தெரிஞ்சு அவரை பத்தி பேசணும்னா ஒரு வீடியோ ஃபுல்லா பேசிட்டே இருக்கலாம். அவருக்காக தனியா ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.